ஏன்னா இது நம்ம இப்படி சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் சம்பாதிக்க முடியாது. அது வரைக்கும் சோத்துக்கு பிச்சை தான் இருக்கணும். அதனால் இன்றைக்கி என்ன தான் சொல்கிறாங்க, என்ன தான் ஆகுது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஏதாவது பிரச்சனை வருதா? ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சொல்யூஷன், நீங்கள் ஓட்டலாம் இல்லை ஓட்டவே கூடாது அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இவங்க ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லோரும் இருப்பாங்க. இது ஓட்டிக்கலாம், யாரும் எதுவும் சொல்கிறதில்ல அப்படிங்கிறனால நிறைய பேர் ஓட்டுறவங்க தான் இருக்கும். நானுமே அப்படி தான். ஏதாவது சொன்னாங்கன்னா ஸ்டாப் பண்ணிப்பேன் நான். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் இது ஓட்டவே கூடாது, டாக்ஸிங்கிறது பைக் டாக்ஸிங்கிறது பேன் அப்படின்னு அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யாருமே ஓட்ட போகிறதில்ல. இல்லை நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தைரியமாக ஓட்டுவாங்க. இப்போ எல்லாருமே ஒரு சின்ன பயத்தோடையே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஆட்டோக்காரங்களெல்லாம் பார்த்தாவே நிறைய பேருக்கு ஏதாவது சொல்லுவாங்களோ, அங்கே போனால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே லைட்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அது ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க, என்ன தாண்டா நீங்கள் பண்ணுறீங்க, என்ன தாண்டா ஆகுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். கஸ்டமர்ஸ்கிட்டையுமே நம்ம கேட்கலாம். ரேப்பிடோ வர்றவங்களுக்கு அவங்களோட பர்மிஷன் கேட்டு உங்களை வீடியோ எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி உங்களுக்கு ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓகேவா, இல்லை இதை பேன் பண்ண